மண்ணோட அழிட்டு போயிட்டாங்க. என்ன செஞ்சிருக்கானே தெரியல. பூராமே அழிட்டு போயிட்டாங்க. வெறும் இதை 10 அடி ஆழமாத்தையும் தோண்டி வச்சிருக்கானுங்க. சுடுகாட்டுல வந்து மண்ணை கொள்ளையடிக்கிறது இல்லாம பணத்தையும் சேர்த்து எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. நாங்க 10, 20, 50 வருஷமாக்கு மேல இங்க சுடுகாடா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே கிராமத்துல எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நைட்டோட நைட்டா வந்து கிராம மக்கள் யாருன்னே தெரியல. இங்க இருக்க லோக்கல் வண்டிக்காரங்களும் வெளியில தெரியல. வந்து பூராமே பணத்தையும் சேர்த்து அள்ளிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு 16 வயசு பிள்ளைய போட்டு முன்னாடி போட்டு அதே அள்ளி வழிமேலையே போட்டுருக்காங்க. இந்த பக்கமும் தெக்கலை சைடு 2 சைடும் போச்சுட்டு இருக்கோம்னே. லைனா இந்த ஒரு 6-7 இதை போச்சுருக்கோம்னே. அது 6-7 இதை சுத்தமாவே இல்லை. மண்ணோட அழிட்டு போயிட்டாங்க. என்ன செஞ்சிருக்கானே தெரியல. பூராமே அழிட்டு போயிட்டாங்க. வெறும் இதை 10 அடி ஆழமாத்தையும் தோண்டி வச்சிருக்கானுங்க. எங்களுக்கு தேவை இந்த வண்டி யார் பறிச்சாங்களோ அந்த வண்டிக்காரங்களை பிடிக்கணும். மெயினா பிடிச்ச அந்த வண்டி ஜேசிபி எல்லாத்தையும் இது பண்ணணும். சுடுகாட்டுல வந்து மண்ணை கொள்ளையடிக்கிறது இல்லாம பணத்தையும் சேர்த்து எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. நாங்க 10, 20, 50 வருஷமாக்கு மேல இங்க சுடுகாடா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே கிராமத்துல எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நைட்டோட நைட்டா வந்து கிராம மக்கள் யாருன்னே தெரியல. இங்க இருக்க லோக்கல் வண்டிக்காரங்களும் வெளியில தெரியல. வந்து பூராமே பணத்தையும் சேர்த்து அள்ளிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு 16 வயசு பிள்ளைய போட்டு முன்னாடி போட்டு அதே அள்ளி வழிமேலையே போட்டுருக்காங்க. வழிமேலையே போட்டு அங்க மூடி விட்டுருக்காங்க. ஒரு சுடுகாட்டு அனுமதி பண்ணிருக்காங்கன்னு என்ன சார் இதுக்கு அர்த்தம்? இது அரசு வந்து உடனே நடவடிக்கை எடுத்தாகணும்.